ஹாய் guys, வெல்கம் பேக் டு Decibel Autohub. இன்றைக்கி ஒரு நம்ம எக்கோஸ்போர்ட் அதுக்கு ஒரு ரிவ்யூ செட்டப் பண்ணியிருக்கோம். அதோட கஸ்டமர் ரிவ்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் நல்லா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது பார்ப்போம். டெசிபல் கார் ஆடியோ வந்து எனக்கு நான் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணியிருந்தேன். எந்த கார் ஃபஸ்ட்டு எனக்கு கார் ஆடியோ மாற்றணும்னு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் ஆனால் எங்கே போய் மாற்றணும் என்ன பண்ணணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை. அப்புறம் இன்ஸ்டா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து டெசிபல் கார் ஆடியோ பூபதி சாரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவரோட ரிவ்யூஸும் பார்த்துட்டு அண்ட் 2-3 ட்ராக் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண காசுலாம் வந்து ட்ராக் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த வாட்ஸ்அப் பண்ண உடனே வந்து நான் பண்ணது வந்து அன்டைம் என்னோடய ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து வாஸ் அந்த மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். அடுத்த நாள் காலையில் வந்து நான் கால் பண்ணியிருந்தேன் அவருக்கு. அப்புறம் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன கேட்டார்னா வந்து வாட் இஸ் யுவர் மியூசிக் ப்ரிஃபரன்ஸ்னு கேட்டிருந்தார். ஸோ தட் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் எனக்கு என்ன மாதிரி பாட்டுலாம் கேட்கவும் பிடிக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் சஜஸ்ட் ஆன் வாட் ஐ கேன் ஃபிக்ஸ் ஃபார் த கார். அதுக்கப்புறமா வந்து அதை கேட்டுட்டு அப்புறம் செட் உங்களோட இதுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்டட் ஃபியூ ஸ்பீக்கர்ஸ் வித் ஸ்பீக்கர் செட்டிங்கோட அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு தென் ஐ செட் நான் நிறையவே வர சார் உங்களை பார்க்குறதுக்கு. ஏன்னா அது ஒரு கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறச்சே வந்து அதோட ரியல் இம்பேக்ட் வந்து வெறும் பை லுக்கிங் அட் த நம்பர்ஸ் வி வுட் நாட் பி ஏபிள் டு நோ இல்லையா. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பார்த்துட்டு அவர் 2-3 கார் ஒரு 2 கார் டெமோ வச்சுருந்தார். அப்புறம் இன்னொரு கார் வந்து ஃபிட் பண்ணியிருந்தார். அது என்னால் கேட்க முடியல. பட் டெமோ கார்ஸோட இது கேட்டேன். தென் அதுக்கப்புறமா உட்காந்து வி சாட் டவுன் ஃபார் எது வந்து நம்ம காருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வி ஸ்பெண்ட் ஆன் வாட் ஆர் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் ஃபார் மை டேஸ்ட். அண்ட் நான் நிறைய கேள்வி கேட்டேன். மீன் ஐ வுட் பக்ட் இன் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். பட் இருந்தாலும் வந்து எதுவுமே வந்து இட் டுக் லாட் ஆஃப் டைம் எக்ஸ்பிளைனிங் எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னோட பட்ஜெட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து எதெல்லாம் வந்து ஃபிட் ஆகும். எனக்கு வந்து ஐ வாஸ் டெல்லிங் என்னோட கம்பெனி காரோட வந்து கம்பெனி சிஸ்டம் வந்து மாற்ற வேண்டாம் சார், பாக்கி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் அதுக்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சரி இந்த செட்டப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒவ்வொரு செட்டப் இது பண்ணுறச்சே வந்து இவர் ஷேரிங் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து ஹவு மச் த ஸ்பீக்கர்ஸ் வில் மீட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த இதெல்லாம் சொல்லி தட் ஷோஸ் அ லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் காட் இன் த ஸ்பீக்கர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் த டியூனிங் செட்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ இன்டெப்த் நாலேஜ் நமக்கு வந்து அவருக்கு அவ்வளோ பேசச்சே வந்து வி கெயின் not so much of experience but a little bit of experience and as well interest towards எந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து we finally narrowed down to a set of speakers. அதுக்கப்புறமா வந்து then he said he would need certain amount of time for him to do the setups and all, and I said that is fine sir சொல்லிட்டு நான் கார் அவருக்குள்ள இது பண்ணிட்டேன். தென் அவர் வந்து ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் இது பண்ணுறச்சே வந்து வாஸ் அப்டேட்டிங் இவ்வளோ முடிஞ்சிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் டூயிங் த கம்ப்ளீட் செட்டப் நான் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் யூ ஆர் சஜஸ்டிங் இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படி டியூனிங் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுவும் வந்து சரி சார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஃப் ஐ மீன் அன்சாட்டிஸ்ஃபைடாக வந்து இ நெவர் டெலிவர் டு மீ எஸ் அண்ட் டெலிவர் த ப்ராடக்ட் அட் ஆல் அன்டில் டு ஹிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் வந்து எவ்வளோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அண்ட் நவ் இயர் ஐ மீன் கராஜ் வாய்ப்பே இல்லை. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிங்க. மேபி 2-3 ஆடியோஸ் வந்து இப்போ ப்ளே பண்ணி மேபி வில் பி அட்டாச்ட் வித் திஸ் வீடியோ கேட்டு பாருங்கள். பட் மைண்ட் ப்ளோயிங் ஃபார் த நாலேஜ் ஹஸ் காட். ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் டெசிபல் ஆடியோ ஹப் ஃபார் கார் ஆடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்
நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றை தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. ஐ ஹோப் நீங்கள் அந்த ரிவ்யூ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ் பேசிக்கலி ஃப்ரம் சென்னை. அவரும் ஐடி பேக்ரவுண்டில் தான் இருக்கார். இவர் கேட்டது என்னென்னா, அண்ணா உங்களோட சாய்ஸ்ண்ணா, நீங்கள் எது போட்டாங்கன்னு ஓகேண்ணா, எனக்கு அது பிரச்சனை இல்லைண்ணா, எனக்கு வண்டி ஆடியோ செம்ம கிளாரிட்டியாக இருக்கணும், உங்கள் சாய்ஸ் நான் எயிட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் உங்கள் சாய்ஸ், நான் எதுவுமே கேட்கல, நீங்கள் ஒரு பட்ஜெட் சொல்லுங்கள், அதை நான் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. இனிஷியலாக அந்த ஓஇ ஹெட் யூனிட் வச்சுட்டு ஒரு 3-வே செட்டப் பண்ணுறதா பிளான் பண்ணணும். இது கம்பல்சரி இங்கே 3-வே தான், நம்ம 2-வே அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவர் ஒரு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு, நம்ம 3-வே பண்ணிக்கலாம்ண்ணா, இது 2-வே பண்ணிட்டு 3-வே பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாகவே 3-வே பண்ணிக்கிறேன், நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம் ஆடியோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதே மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ஓகே, இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் இஎஸ்பி செலக்ட் பண்ணியிருக்கேன். இஎஸ்பியோட 2000 சீரீஸ் ஃப்ரண்ட் 3-வே. ஏன்னா இந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000க்கு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஏன்னா ஏன்னா இப்போ மற்ற பிராண்ட் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு கிராஸ் ஓவர் அதில் ஆட் பண்ணி அதோட வேல்யூஸையும் அதில் ஆட் பண்ணி ஓவரால் எம்ஆர்பிங்கிறது எங்கேயோ எபோவ் 50,000 மேலே தான் ஒரு 3-வே ஸ்பீக்கர்ஸே நீங்கள் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பட் 35,000க்கு 110 வாட் 120 வாட் 190 வாட் ஆர்எம்எஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆக்டிவ் செட்டப் பண்ணுற மாதிரி எந்த ஸ்பீக்கர்ஸுமே இந்த பட்ஜெட்டில் கிடையவே கிடையாது, இந்த குவாலிட்டியில். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் இஎஸ்பி 3-வேக்கு. ரியர் பார்த்தீங்கன்னா இஎஸ்பி காம்பனண்ட்டாக சூஸ் பண்ணோம். ஏன்னா அவர் கொஞ்சம் காம்பனண்ட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு ஓகே ஃபைன், அது மட்டும் தான் செக்ஷனாக கேட்டார், வேறு எதுவும் பொரியாவே வைக்கல. டிஎஸ்பி ஃபீலாட் 10 சேனல் டிஎஸ்பி அதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு யூஎஸ்பி டேக் அவுட் இருக்குது, ஸோ அதை நம்மளுக்கு மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ஒரு 10 சேனல் டிஎஸ்பிக்கு என்னெல்லாம் பேசிக்காக என்னென்னலாம் கூடிஸ் வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. அவுட்புட் ரொம்ப சூப்பரான குக்கரோட டிஎஸ்பி தான் அது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆம்பிளிஃபயர் நம்ம எப்போவுமே நம்ம சாய்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபயர் இஎஸ்எக்ஸ் யூஸ்வலாக அதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த காம்பினேஷன் எங்கேயுமே எந்த ஸ்பீக்கர்ஸுக்குமே அது நம்மளுக்கு அது ட்ரபிள் கொடுத்ததும் கிடையாது, அங்கே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கான்செப்டே அங்கே கிடையாது. பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் அது. ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுறதே ஸ்டார்டிங் 4 சேனல் ஆம்பிளிஃபயர்னா இஎஸ்எக்ஸ் தான், ஆர் ஹீலிக்ஸ் இதுதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அதோட ஜெர்மன் ப்ராடக்ட்டுக்கு அந்த குவாலிட்டி மற்ற பிராண்டில் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதோட சுப்ரீரியர் குவாலிட்டிங்கிறது கண்டிப்பாக வேறு பிராண்டில் நான் ஃபீல் பண்ணல. ஸோ அதனால் அதை சஜஸ்ட் சொல்கிறோம். இஎஸ்எக்ஸும் போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டு, ப்ரைஸும் கொஞ்சம் நம்மளால் டிஸ்கவுண்ட்ஸ் ஜாஸ்தி கொடுக்க முடியும். ஏன்னா இன்னொரு ப்ராடக்ட்னால நம்ம ப்ரைஸும் ஜாஸ்தி கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் இஎக்ஸாக வச்சுட்டோம். கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபயர் 4 சேனல் ஆம்பிளிஃபயர் அது 4 டோர் ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இங்கே சப்வூஃபர் அவர் இன்னொரு ஆப்ஷனாக கேட்டது, சப்வூஃபர் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா பேஸ் வந்து தம்பிங்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதை ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் எடுத்துட்டோம். ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட்டோட P2 டூயல் வாய்ஸ் காயில் அதை எடுத்துட்டோம். அதுக்கு பவர் பண்ணுறதுக்கு மோனோ ஆம்பிளிஃபயர் சவுண்ட் மேகஸோட 601 பேசிக் மோனோ ஆம்பிளிஃபயர் சூப்பரான ப்ராடக்ட். அது ப்ரூவன் ப்ராடக்ட். அது நம்ம சவுண்ட் மேகஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா இன்ஸ்டாலரும் அது பண்ணுறது தான். ஸோ அதனால் அது பெருசாக எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இங்கே சவுண்ட் பூஸ்டருக்கு பொதுவாக ஏன் இது போட்டோன்னா கொஞ்சம் அடுத்த லெவல் ப்ராடக்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அந்த சாய்ஸ் எடுத்தோம். டேம்பிங் 4 டோர் மட்டும் தான் பண்ணோம், டாக்டர் ஆர்டெக்ஸ் இதெல்லாம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பண்ணி எனக்கு அந்த ஓஇ சிஸ்டப்பில்
எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த கஸ்டமர் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அவர் வண்டி விட்டுட்டு போயிட்டார். நீங்கள் அது எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன்ட்டார். டைம் கன்ஸ்டைனாக இங்கே ஒரு துளி கூட இல்லை. எனக்கு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ண டைம் கொடுத்தாரு. நம்ம ஃபைனல் டியூன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம், ஏன்னா இவ்வளோ எல்லாமே நல்ல பொருள் போட்டு ஒரு ஹெட் யூனிட் சோர்ஸ் அவ்வளோவா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒரு ஆல்பைனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இமீடியட்டாக கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவர் ஒன்றுமே சொல்லல, நோ ப்ராப்ளம்னா நீங்கள் பட்ஜெட் கொஞ்சம் எச்சானாலும் பரவாயில்லன்னா எனக்கு பக்காவாக ஆடியோ வேணும், எனக்கு ஒரு துளி கூட எங்கேயுமே மிஸ் ஆக வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணோம் பண்ணுங்கன்ட்டார். சரி, நம்ம ஹெட் யூனிட்டால் ஒரு 9 inch ஹெட் வருது, அதில் எல்லாமே ஆப்பிள் கார்பனோட எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஸ்க்ரீன் கிளாரிட்டி அது சூப்பராக இருக்குது. அதில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆடியோ கொஞ்சம் நம்ம ஒரு 3-way ஒரு 2 ஸ்டெப் கம்மியாக தான் இருந்ததை தவிர அது எனக்கு அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு அந்த வாய்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்ஃபார்ம் பண்ண உடனே சரி நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்றார். நான் யூடிஎஸ் M08 அது போட்டு நீட்டாக டியூன் பண்ணி சூப்பராக 100% சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு ஒரு மன திருப்தியாக கொடுக்கணுங்கிறது தான் ஈச் அண்ட் எவ்ரி பில்டுமே அதுதான் ஆசை. பட் ஒரு சில சுச்சுவேஷனில் சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது தான் செய்யுது. ஒவ்வொரு பில்டில் நம்ம அது தவிர்க்க முடியாது. ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் போது நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த கஸ்டமர் வந்து நீங்கள் பட்ஜெட்டு ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அவுட்புட் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், எங்கேயுமே எனக்கு காம்ப்ரமைஸ் கான்செப்டே போயிடாதீங்க, நீங்கள் இன்னொரு வாரம் எடுத்தால் எனக்கு பரவாயில்ல, பட் எனக்கு அவுட்புட் பக்கா வரும்னார். சூப்பராக டியூன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அது ரிவ்யூலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட அவுட்புட் எப்படி. அந்த கஸ்டமர் எவ்வளோ ஹாப்பியானார், செம்ம ஹாப்பி ஆகிட்டு, அப்படி ஒரே குஷி ஆகிட்டார். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன், ஏன்னா நான் ஏன்னா டெய்லி கம்யூட் பண்ண கார் இது. நிறைய கஸ்டமர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் கொண்டு வராங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. பார்ப்போம். தேங்க்யூ.